நமது வனாந்தர பிரயாணங்கள் பாகம் 2. ஏற்கனவே எகிப்து தேசத்தின் மீது 9 வாதைகள் வர அனுமதிக்கப்பட்டிருந்த போதிலும் தேவனுடைய நிழலான இஸ்ரவேலர் இன்னும் அத்தேசத்தில் அடிமைப்பட்டே கிடந்தனர். மெய்யாகவே அவை அனைத்தும் தேவனால் அனுமதிக்கப்பட்டிருந்தாலும் அவை இன்னும் முழு வீரியத்தை அடையாதிருந்தன. இது தேவன் முறியடிக்கப்பட்டார் அல்லது தேவனுடைய திட்டம் முறியடிக்கப்பட்டது என்பதை அர்த்தப்படுத்திடாது. மாறாக தேவன் தம்முடைய ஆவிக்குரிய இஸ்ரவேலை மனதில் கொண்டே இக்காட்சிகள் அரங்கேற அனுமதித்தார். அதிலும் குறிப்பாக கர்த்தர் தாமே பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார் என்று பதிவானது கூறுகின்றது. யாத்ராகமம் 9:12. இஸ்ரவேலரின் அனுபவங்கள் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்து நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டுள்ளபடியால் 1 கொரிந்தியர் 10:11. இவற்றின் ஆவிக்குரிய அர்த்தத்தை குறித்து நாம் தியானிப்பது நலமாக இருக்கும். இங்கே முதலில் 10ஆம் வாதையே விடுதலையை கொண்டு வந்தது என்பதையும், அதிலும் குறிப்பாக இஸ்ரவேலரின் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் 2லும் நிலையின் மேற்சட்டத்திலும் பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தம் தெளிக்கப்பட்டதன் மூலமே அந்த விடுதலை சாத்தியமானது என்பதையும் நாம் நினைவில் வைப்போமாக. இது நமக்கு எதை உணர்த்துகிறது என்றால், இவ்வுலக அடிமைத்தனத்திலிருந்து நாம் விடுதலை பெறும் நோக்கில் தேவனுடைய சகல மேற்பார்வையான ஏற்பாடுகளும் வடிவமைக்கப்பட்டிருந்தாலும் உண்மையான விடுதலை என்பது ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தின் கீழ் வருவதன் மூலமே சாத்தியமாகிறது. ஒருபுறம் ஆட்டுக்குட்டி கொல்லப்பட்டது அவசியமாக இருந்தாலும் மறுபுறம் இஸ்ரவேலர் தாங்களாகவே அந்த இரத்தத்தின் கீழ் வர வேண்டியிருந்தது. அதுபோலவே ஆவிக்குரிய இஸ்ரவேலரும் தாங்களாகவே அந்த இரத்தத்தின் கீழ் வர வேண்டியிருக்கிறது. இயேசு உலகத்தின் பாவங்களுக்காக மரித்தார் என்ற உண்மையை ஏதோ தகவலாக நம்புவதால் மாத்திரம் இரட்சிப்பு கிடைக்கப் போவது இல்லை. மாறாக அவர் எனக்காக மரித்தார் என்ற விசுவாசமே ஒருவனுக்கு தீமை குறித்த மன உணர்வையும் விசுவாசத்தினால் வரும் நீதிமானாக்கப்படுதலையும் சாபத்திலிருந்து மீட்பையும் கிடைக்கச் செய்கிறது. இருப்பினும் விசுவாசத்தினால் உண்டாகும் அந்த விடுதலை என்பது இறுதி விடுதலை கிடையாது. மாறாக அந்த இலக்கை அடைவதற்கான ஒரு வாய்க்காலே ஆகும். நாம் துர்மனசாட்சி, தீய மனச்சான்று நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று அப்போஸ்தலன் மிகவும் குறிப்பாக தெரிவிக்கிறார். எபிரேயர் 10:22. இது ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை ஏதோ மேலோட்டமாக ஏற்றுக்கொண்டு கடந்து போவதால் வருவது கிடையாது. மாறாக அந்த இரத்தத்தின் மீது ஆழமாக வைக்கும் விசுவாசத்தினாலேயே வருகின்றது. இரத்தத்தை பற்றிய தகவல் ரீதியான நம்பிக்கை என்பது நம்மை நீதிமானாக்கப்படுதல் என்னும் பிரகாரத்திற்கு வெளியே காணப்பட வைக்கிறது. ஆனால் இரத்தத்தின் மீது வைக்கும் உண்மையான விசுவாசமோ கிறிஸ்து இயேசு என்னும் வாசல் வழியாக நம்மை உள்ளே அழைத்து செல்கிறது. இயேசுவின் இரத்தத்தின் மீதான இத்தகைய விசுவாசம் ஒரு மகிமையான நம்பிக்கையை உண்டு பண்ணுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதி என்று தெரிவிக்கின்றார். எபிரேயர் 11:1. அப்படியானால் நாம் எதை நம்பிக்கையோடு எதிர்நோக்கி காத்திருக்கிறோம்? ஆம், இந்த பொல்லாத பிரபஞ்சத்தில் இருந்து முழுமையாக விடுதலையடையும்படிக்கே நாம் காத்திருக்கிறோம். கலாத்தியர் 1:4. அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பாவங்களுக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார். மேலும் இந்த மரண சரீரத்திலிருந்து முழுமையாக விடுதலை அடையவும் நாம் எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். ரோமர் 7:24. நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? ஆம், நாம் விடுதலை அடைந்து தேவனுடைய புத்திரருக்குரிய அந்த அதிமகிமையான சுயாதீனத்திற்குள் பிரவேசிக்கவே காத்திருக்கிறோம். அந்த பிரகாரம்
நமது தற்போதைய நிலைமையும் கூட அதன் ஒரு முன் சுவையே என்று சொல்லலாம். அப்பேற்பட்ட மகிமையை குறித்து தேவனுடைய வசனம் என்ன கூறுகிறதெனில் 1 கொரிந்தியர் 2:9, தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. தேவன் ஏற்கனவே இவற்றை தமது ஆவியினால் நமக்கு வெளிப்படுத்தி இருப்பது உண்மைதான் என்றாலும் நமது விடுதலை முழுமையடையும் போது மட்டுமே இவற்றின் மதிப்பை நம்மால் முழுமையாக உணர்ந்து கொள்ள முடியும். இஸ்ரவேலரும் கூட விசுவாசத்தினால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை தூரத்திலிருந்து பார்த்திட்டாலும் அவர்கள் காத்திருந்து அதற்குள் உண்மையில் பிரவேசித்த பின்னரே அதன் நன்மைகளை ருசி பார்க்க முடிந்தது. இப்படியாக இந்த புண்ணியத்தின் ஆதாரமாக இயேசுவின் இரத்தம் இருந்தாலும் தேவன் வழங்கிய இந்த ஏற்பாட்டின் மீது நாம் வைக்கும் விசுவாசத்தினாலேயே அந்த புண்ணியம் நமக்கு உரியதாகிறது. விசுவாசம் நமது இரட்சிப்பின் முடிவல்ல, மாறாக அது அந்த முடிவை எட்டுவதற்கான ஒரு கருவியே ஆகும். ஆம், அது நிமித்தம் உண்டாகும் மகிமையான நம்பிக்கையே அதற்கு அத்தாட்சி. இந்த நம்பிக்கையே நம்மை அந்த மகிமையின் நிறைவை நோக்கி நகர்த்தும் உந்து சக்தியாகும். இது குறித்து நாம் வாசிப்பது என்னவெனில் 1 யோவான் 3:3, அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கையை வைத்திருக்கிறவர் எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்து கொள்ளுகிறான். இதன் அடிப்படையில் பார்த்தால் விசுவாசம் என்பதே தேவன் பார்த்து நமக்கு கொடுத்த ஓர் ஈவு என்று சொல்லலாம். ஏனெனில் பிதாதாமே ஏற்பாடு செய்து கொடுத்த இயேசுவின் இரத்தம் இல்லையெனில் நாம் விசுவாசிப்பதற்கென்று எதுவுமே இருந்திருக்காதே. எனவே விசுவாசம் என்பது தேவனுடைய ஈவாகும். இதையே அப்போஸ்தலனாகிய பவுலும் பின்வரும் வசனத்தில் நமக்கு சொல்கிறார். எபேசியர் 2:8, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு இரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. நம்மை நாமே இரத்தத்தின் கீழ் கொண்டு வருவதற்கான ஒரு வழிமுறையே விசுவாசமாகும். இருப்பினும் அந்த விசுவாசத்தோடு மற்ற குணநலன்களையும் சேர்க்க வேண்டியுள்ளது. சொல்லப்போனால் அந்த விசுவாசத்தால் தூண்டப்பட்ட நம்பிக்கையின் நிமித்தம் மேற்கொள்ளப்படுகிற சுத்திகரிப்பு வேலையின் விளைவாகவே இவ்வாறு கூட்டி சேர்க்கப்படும் காரியம் நடைபெறுகிறது. இப்படியாகவே நாம் நமது விசுவாசத்துடனே கூட தைரியம், ஞானம், இச்சையடக்கம், பொறுமை, தேவபக்தி, சகோதர சிநேகம் மற்றும் அன்பு ஆகியவற்றை கூட்டிக் கொள்கிறோம். 2 பேதுரு 1:4-8 வரை. இவ்வாறு செய்வதன் மூலமாக மாத்திரமே ஒருவனுடைய அழைப்பும் எகிப்திலிருந்து வெளியேறுதல், தெரிந்து கொள்ளுதலும் ராஜ்யத்தின் மகிமையில் கிறிஸ்துவுடன் ஒன்றாக்கப்படுதல் உறுதியாக்கப்படுகிறது. அப்போஸ்தலனும் தொடர்ந்து கூறுகையில், இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நித்திய ராஜ்யத்திற்கு உட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூர்ணமாய் அளிக்கப்படும் என்கிறார். 2 பேதுரு 1:11. தேவனுடைய திட்டத்தின் இந்த அம்சத்தை மாத்திரம் நாம் இவ்வளவு தூரம் தியானிப்பதற்கு ஒரு காரணம் உள்ளது. இரத்தம் மட்டும் ஒருவனுக்கு விடுதலையையோ இரட்சிப்பையோ அருளுவது இல்லை. மாறாக விசுவாசத்தின் மூலம் நம்மை நாமே அந்த இரத்தத்தின் கீழ் கொண்டு வந்தால் மட்டுமே அது பலன் தரும் என்ற உண்மையை வலியுறுத்துவதற்கே நாம் இவ்வளவு தூரம் இதனை தியானித்து கொண்டிருக்கிறோம். அதிலும் இந்த விசுவாசத்தின் அடியை நாம் எடுத்து வைப்பது என்பது தேவனுடைய கானான் இளைப்பாறுதல் நோக்கிய நமது பிரயாணத்தின் ஆரம்பப்படி மாத்திரமே. ஆம், உலகம் எனும் எகிப்திலே ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்தின் கீழ் வந்துள்ள நாம் வாக்களிக்கப்பட்ட தேசத்திற்குள் முழுமையாக உட்பிரவேசிக்கும் வரைக்குமே நாம் பயணிக்கும் வனாந்திர பாதை எங்கிலும் அநேக சோதனைகளும் அனுபவங்களும் வைக்கப்பட்டுள்ளன என்பது திண்ணம். ஆனால் இஸ்ரவேலர் தங்களுடைய கீழ்ப்படியாமை மற்றும் அவநம்பிக்கையின் காரணமாகவே அந்த இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்கவில்லை என்று
தேவனுடைய வார்த்தை நமக்கு கூறுகிறது. எபிரேயர் 3:10-19 வரை இஸ்ரேலருக்கு நிழல்களாக சம்பவித்த காரியங்கள் நமக்கு எச்சரிப்புண்டாகும்படி எழுதப்பட்டிருப்பதாலும் 1 கொரிந்தியர் 10:6-11 முடிய இந்த இளைப்பாறுதலுக்குள் செல்லும் வாய்ப்பு இன்னும் வைக்கப்பட்டிருப்பதாலும் அதற்குள் உட்பிரவேசிக்கவே நாம் முயற்சி செய்ய வேண்டும். அவர்கள் பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தின் கீழ் வந்த பிறகு அவர்களுக்கு எகிப்திலிருந்து விடுதலையையும் கானானுக்குள் சம்பூர்ணமாக உட்பிரவேசிக்கும் வாய்ப்பும் கிடைத்தது. ஆனால் இரத்தத்தின் கீழ் வந்தது மாத்திரம் போதுமானதாக இருக்கவில்லை. அவர்கள் தாங்கள் விலைக்கு வாங்கப்பட்டவர்கள் என்பதையும் தாங்கள் இனி தங்களுடையவர்கள் அல்ல என்பதையும் உணர்ந்தவர்களாய் அதற்கேற்ற ஜீவியத்தை தொடர்ந்து ஜீவித்தால் மாத்திரமே அந்த தேசத்திற்குள் உட்பிரவேசிக்கும்படியான முழுமையான விடுதலையை அவர்களுக்கு உறுதிப்படுத்தும் என்பதே காரியமாக இருந்தது. ஆனால் இஸ்ரவேலர் அவ்வாறு ஜீவிக்கவில்லை. யோசுவா மற்றும் காலேப் ஆகியோரை தவிர மற்ற அனைவரும் எகிப்திலும் அல்லாமல் கானானிலும் அல்லாமல் அவற்றுக்கு இடையே வனாந்திரத்திலேயே மரித்து போனார்கள். ஆக நாம் ஒரு காலத்தில் இரத்தத்தின் கீழ் வந்ததன் பேரில் இந்த உலக அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டோம் என்பதற்காக அதன் அடிப்படையில் வருங்காலத்தில் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நாம் சுதந்திரித்து கொள்வோம் என்று சொல்லிவிட முடியாது. அதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை என்பதை நாம் இங்கே நினைவில் வைக்க வேண்டும். வேதாகம பதிவானது அவர்களில் பெரும்பாலானவர்கள் மேல் தேவன் பிரியமாய் இருக்கவில்லை என்று கூறுகிறது. 1 கொரிந்தியர் 10:5. எனவே நாமும் அவர்களைப் போல் வனாந்திரத்திலே விழுந்து போய் விடாதபடிக்கு ஜாக்கிரதையாய் இருப்போமாக. நமது உருவம் இன்னதென்றும் நம்முடைய பலவீனம் இன்னதென்றும் தேவன் அறிந்திருப்பதால் அவர் எப்போதும் நம்மோடு போராடி கொண்டே இருப்பார் என்று நாம் அவரிடம் துணிகரமாக இருந்துவிடக்கூடாது. அவர் அவ்வாறு செய்வதை நிறுத்திவிடவும் ஒரு காலம் வரும். ஆதியாகமம் 6:3. ஏனெனில் இத்தகைய துணிகர மனநிலையிலேயே தொடர்வது என்பது தேவனுடைய வார்த்தையை முழுமையாக நம்பவில்லை, அவநம்பிக்கை என்பதையும் கீழ்ப்படியாமையுமே குறிக்கும். அவர் நமக்கு ஜெயத்தை வாக்களித்திருந்தாலும் உபாகமம் 7:2 அதை சொந்தமாக்கி கொள்வது என்பது நம் கையில்தான் உள்ளது. இஸ்ரவேலரோ அதில் தோல்வி அடைந்தனர். ஏனெனில் அவர்கள் வாக்களிக்கப்பட்ட தேசத்தின் வாசலை அடைந்தபோது சந்தேகப்பட்டனர். சகாயம் தேவைப்படும் காலங்களில் தேவன் வாக்களித்துள்ள கிருபையை அவர்கள் மறக்கலாயினர். அதற்கு பதிலாக அவர்கள் தேசத்தை உளவு பார்க்க வேவுக்காரரை அனுப்ப முற்பட்டனர். உபாகமம் 1:19-26 முடிய. இப்படியாக தேவனை முழுமையாக நம்ப தவறியதால் அவர்கள் மீண்டும் எகிப்திற்கல்லாமல் மாறாக கொடிய வனாந்தரத்திற்கே திருப்பி அனுப்பப்பட்டார்கள். என்னாகமம் 14:26-45 முடிய. ஆவிக்குரிய இஸ்ரவேலனும் தேவனுடைய வார்த்தையை முழுமையாக நம்ப தவறினால் அவனும் வாக்களிக்கப்பட்ட தேசத்திற்குள் நுழையாதபடிக்கு விலக்கப்படுவான். ஒருவேளை இஸ்ரவேலர் தங்களுக்கு கிடைத்த அனுபவங்களை கொண்டு சரியாக பயிற்றுவிக்கப்பட்டு ஊற்றெடுக்கும் தேவ கிருபை அடையாளம் கண்டுகொண்டு தாங்கள் அந்த கிருபைக்கும் இரத்தத்திற்கும் பாத்திரர் அல்ல என்ற உண்மையை எப்போதும் மனதின் முன்பாக வைத்திருந்தால் தங்கள் மறைவான குற்றங்களிலிருந்து தங்களை சுத்திகரிக்கும்படிக்கு தேவனிடம் உதவி கேட்டு ஓடியிருப்பார்கள். அவ்வாறு செய்யாத காரணத்தினால் அவர்களின் மறைவான குற்றங்கள் படிப்படியாக வளர்ச்சி அடைந்து துணிகரமான பாவங்களாக மாறி அவர்கள் மேல் ஆதிக்கம் செலுத்தி அவர்களை பெரும் பாதகத்திற்கு ஆளாக்கியது. இதனால் தேவன் அவர்களுக்காக போராடுவதை நிறுத்திவிட்டு அவர்களை மீண்டும் கொடிய வனாந்தரத்திற்கே அனுப்பினார். சங்கீதம் 19:12-13 வாசிக்கவும். இஸ்ரவேலர் தங்கள் மேல் அதீத நம்பிக்கை வைத்தனர். தங்களால் தேவனுக்கு முன்பாக நிற்கவும் தொடர்ந்து நிலை நிற்கவும் முடியும் என்று சுயபலத்தை உறுதியாக நம்பினர். இதனால் அவர்கள் கவனக்குறைவாகவும் அலட்சியமாகவும் துணிகரமாகவும் நடந்து கொண்டு
இறுதியில் இடறி விழுந்தார்கள். இரட்சிப்பும் மீட்பும் தங்களால் உண்டானதல்ல, அது தேவனுடைய கிருபையினால் உண்டான ஈவு என்பதை அவர்களுக்கு நினைப்பூட்டும் விதமாக இந்த இரத்தம் காணப்பட்டது. இருப்பினும் அவர்கள் அதை நினைவில் வைக்க தவறிய காரணத்தினால் இந்த இரத்தத்தினால் அவர்களை கானானுக்குள் கொண்டு செல்ல முடியாமல் போனது. அப்படியானால் அப்போஸ்தலன் பின்வரும் வார்த்தைகளை கொண்டு நம்மை எச்சரித்ததில் எந்த ஆச்சரியமும் இல்லை எனலாம். 1 கொரிந்தியர் 10:12. இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க கடவன். இரத்தத்தை பொறுத்தவரையில் இந்த இரட்சிப்பு என்பது நிறைவேற்றி முடிக்கப்பட்ட ஒரு விஷயமாக காணப்பட்டாலும் அந்த இரட்சிப்பை அடைய பயத்தோடும் நடுக்கத்தோடும் பிரயாசப்பட வேண்டியிருக்கிறது. பிலிப்பியர் 2:12. தேவனுடைய ஆவிக்குரிய இஸ்ரவேலர் இப்பாடங்கள் அனைத்தையும் ஆவிக்கேற்றபடி அவரவர் இருதயத்தில் பதிய வைக்க வேண்டும். விடுதலை மற்றும் மீட்பின் இரத்தமாகிய நமக்காக பலியிடப்பட்ட பஸ்கா ஆட்டுக்குட்டின் இரத்தத்தில் வெளிப்படுத்தப்பட்ட தெய்வீக கிருபையின் செல்வாக்கின் கீழ் நிலைத்திருப்பதற்கே நாம் அனைவரும் பிரயாசப்பட வேண்டும். பஸ்கா ஆசரிப்பை தொடர்ந்து வந்த காலையில் முழு இஸ்ரேல் தேசமும் எகிப்திய அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டாலும் அந்த ஆட்டுக்குட்டி விசேஷமாக முதற் பேரானவர்களுக்காகவே கொல்லப்பட்டது என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். இவ்வாறு மரணதூதன் கடந்து போகவும் முதற் பேரானவர்கள் காப்பாற்றப்படவும் காரணமாயிருந்த அதே இரத்தம்தான் சமஸ்த இஸ்ரேலரும் விடுதலை அடைவதற்கும் காரணமாயிருந்தது. இது எப்பேற்பட்ட ஒரு நிழல்! இயேசு உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாகவும் அதே சமயம் அவர் நமக்காக பலியிடப்பட்ட நமது பஸ்கா ஆட்டுக்குட்டியாகவும் இருப்பதும் எப்பேற்பட்ட உண்மை அன்றோ!